அட்டி நண்பர்களே வணக்கம். இன்னைக்கு நான் என்ன டாபிக் கொண்டு வந்திருக்குன்னு பார்த்தோம்னா, பொலிட்டிக்கல் சண்டைகள். என்னடா பொலிட்டிக்கல் சண்டை, என்னடா பொலிட்டிக்கல் சண்டை, பொலிட்டிக்கல் சண்டை அப்படின்னு பார்த்தோம்னா, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் நண்பர்களே. நம்ம முன்னாடி பேசினதை விட முன்னாடியெல்லாம் எங்க பொலிட்டிக்கல் சண்டை, பொலிட்டிக்கல் பேச்சு இதெல்லாம் நடக்கும்னா, அரசியல் பேசுவாங்கன்னா டீ கடையில உட்காந்து பெரியவங்க வயசானவங்க பேசிட்டு இருப்பாங்க. இப்ப நம்ம தமிழ்நாடு அப்படி கிடையாது. எங்க போனாலும் யாரை பார்த்தாலும் அரசியல் தான் பேசுறாங்க. ஏன் பேசுறாங்க, எதுக்கு பேசுறாங்க, எதனால அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? வீடியோக்குள்ள போயிடலாம். பொலிட்டிக்கல் சண்டை அப்படின்னா என்னன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இதை 3ஆ பிரிச்சு பார்க்க போறோம். என்னன்னா, எங்க நடக்குது, எதனால நடக்குது, எப்படி நடக்குது, இந்த 3 தான். ஃபர்ஸ்ட் எங்க நடக்குது, எங்க பார்த்தாலும் நடக்குது. எங்க பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் வீட்டுல, வேலை பார்க்குற இடத்துல, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, ஸ்கூல்ல, காலேஜ்ல, விளையாடுற இடத்துல, ஒரு கடைக்கு போய் முட்டை வாங்க போறோம்னா முட்டை வாங்குற இடத்துல, பெட்ரோல் பங்க்ல, கறி வாங்குற இடத்துல, டீ கடையில, பார்ல, களை எடுக்கிற இடத்துல, நாத்து நடுற இடத்துல, உரக்கடையில, பஸ்ஸுல, வேலை பார்க்குற இடத்துல, சாவு வீட்டுல, கல்யாண வீட்டுல, கருமாதி வீட்டுல, மல்லிகை கடையில, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல, டீ கடையில, தண்ணி பிடிக்கிற இடத்துலன்னு எங்க பார்த்தாலும் இப்ப அரசியல் பேச்சு தான் போகுது. அரசியல் தான் பேசுறோம். எதனாலன்னு பார்த்துடலாம். எதனாலனா, அரசியல் வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கிற விஷயமாவும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமாவும் இருக்கு. அது நம்மள வந்து நல்லா என்டர்டைன்மெண்டாவும் வச்சுக்குது, சிரிக்கவும் வைக்குது, சிந்திக்கவும் வைக்குது. உதாரணத்துக்கு ஆளுங்கட்சி இந்த பிரச்சனை பண்ணிச்சுப்பா அப்படி சொன்னா, ஏன் எதிர்கட்சி இருந்தப்ப அந்த பிரச்சனை நடக்கலையா, அந்த கட்சி இருந்தப்ப இந்த பிரச்சனை நடக்கலையா, 2 கட்சி சீட்டுக்கெல்லாம் அவ்வளவுதான் தெரியும். எப்படி 2 கட்சி சீட்டுக்கெல்லாம் அவ்வளவுதான் தெரியும். சீட்டே வாங்காத கட்சியெல்லாம் இதை பத்தி பேசவே கூடாது தம்பி அப்படின்னு. நீ யாரு இதை கேட்கறியே, நீ யாரு அப்படின்ற கோணத்திலே போயிடுது. இப்போ நான் ஒரு கருத்து சொல்றேன். எனக்கு ஒரு ஆளுங்கட்சியில இது பண்றது பிடிக்கல, இது பண்றது பிடிக்குது. நான் வந்து அதை பத்தி ஒரு கருத்து சொல்றேன்னா, அந்த கருத்துக்கு எதிர்கருத்து வராது. எதிர்கருத்தோ இது வந்து தப்புப்பா, இது அதனால பண்ணாங்க அதனால பண்ணாங்க அதெல்லாம் கிடையாது. நீ யாரு? இப்போ இந்து கோயில்ல நான் வந்து இப்படி இது பண்றது நல்லா இல்ல, இது வந்து ஒரு மூட நம்பிக்கை மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா, அடுத்து டைரக்டா அது எங்க போகும்னா, நான் வந்து கிறிஸ்டினா முஸ்லீமான்னு பார்ப்பாங்க. இந்துனா கொஞ்சம் வந்து, நான் இந்துவா இருந்துக்கிட்டு இந்துவை பத்தி பேசினேன்னா கொஞ்சம் எதிர்ப்பு இதெல்லாம் கம்மியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒரு கிறிஸ்டினாவோ முஸ்லீமாவோ இருந்து இதை பேசுறேன்னா எதிர்ப்புகள் வந்து பயங்கரமா இருக்கும். இவன் யாரு, நீ யாரு எங்களை பத்தி பேசுறதுக்கு, இவர் ஏசு கரெக்டா, அல்லாஹ் கரெக்டா, நீங்க இது பண்றீங்களே அது கரெக்டா, அவங்க அது பண்றாங்களே அது கரெக்டா, அப்படி அப்படி போகுது. சோ அதே மாதிரிதான் இங்க இந்த அரசியலும். இதனால இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு, ஜாலியா தான் இருக்கு. ஆனா எது வரைக்கும் இந்த ஜாலியா இருக்கும்னா, இது வந்து பர்சனல் ஆகாத வரைக்கும். அதாவது நீ என் கட்சை பத்தி பேசிட்டியா, நீ என் தலைவனை பத்தி பேசிட்டியா, நான் உன் வீட்டை பத்தி பேசுறேன், உன் வீட்டுல உள்ள பொண்ணுங்களை பத்தி பேசுறேன், அப்படி இப்படி இறங்காத வரையும் இது ஓகே தான், நல்ல விஷயம் தான். அரசியல் பேசுறதுங்கிறது நல்ல விஷயம் தான். உங்கள்கிட்ட இருக்க இன்ஃபர்மேஷனையும் என்கிட்ட இருக்க இன்ஃபர்மேஷனையும் வச்சு கொலாப் பண்ணி அதுல எது கரெக்டான இன்ஃபர்மேஷன், எது இவங்க பண்ணியிருக்காங்க, எது இவங்களை பண்ணல, எது இவங்க நம்ப வச்சிருக்காங்க, எது வந்து பண்ணியும் வெளியில தெரியாம இருக்கு அப்படின்றது நம்ம 2 பேருமே தெரிஞ்சுக்கிறோம். ஸோ வந்து இது வந்து நல்ல விஷயம். அந்த விதத்துல எனக்கு இது வந்து பிடிக்குது. ஆனா அது எப்பனா பர்சனலா போகாத வரையும். அதாவது இங்க என்ன நடக்குதுன்னா, நான் ஒரு சைடு இருக்கேன், நீங்க ஒரு சைடு இருக்கீங்க. நான் என்ன பண்ணுவேன், நான் இருக்க சைடு தான்டா கரெக்ட் அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்காக நான் பேசுவேன். நீங்க இருக்க சைடு தான் நீங்க இருக்க சைடு தான் நீங்க தான் கரெக்ட்னு ப்ரூவ் பண்ண பேசுவீங்க. இதுதான் இங்க வாக்குவாதம் ஆகுது. என்னன்னா, சொல்ல போனா
விஜய் சாரு, ஸ்டாலின் சார், உதயநிதி, சீமான் சார், இவங்க எல்லாம் பேசுற அளவுக்கு பேசுற மாதிரி நம்ம அரசியல் பேசினாலே நமக்குள்ள சண்டை வராது. என்னைக்காவது அவங்க அடிச்சுக்கிட்டு பார்த்துருக்கீங்களா? அடிச்சுக்கிட்டு இது மாதிரி ஒருத்தர் அடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு நியூஸ்ல வந்து பாத்துருக்கீங்களா? வரவும் வராது, வரவும் போறது இல்லை. ஏன்னா இங்க பாராளுமன்றத்துல பேசுற மாதிரி நாடாளுமன்றத்துல பேசுற மாதிரி நம்ம அரசியல் பேசினாலே பிரச்சனை இல்லை. நம்ம என்ன பண்றோம், யாரையோ ஒருத்தரை தூக்கி நம்ம மேல உட்கார வச்சுக்கிட்டு, எங்க ஐயாவே நீ இப்படி சொல்லிட்டியா, இருறா உன்னை என்ன பண்றேன் பாடுறா அப்படின்ட்டு இறங்கிடுறோம். கடைசியில ஐயா 2 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா, வெளியில பாத்துக்கிட்டா கை கோத்துப்பாங்க, கட்டி பிடிச்சிப்பாங்க, நல்லா பேசிப்பாங்க. அதுவே ஒரு நியூஸா வரும், அவரும் இவரை சந்திச்சுக்கிட்டாரு, இதுதான் வந்து அரசியல் மாண்பு அப்படி இப்படின்னு. அவங்களே அதாவது மேடை போட்டு அங்கிட்டு கத்திக்கிறவங்க ஒருத்தர் நேர்ல பார்க்கும்போது கட்டி பிடிச்சிட்டு பேசிக்கிட்டு இருக்கப்போ, டெய்லி கட்டி பிடிச்சிட்டு நம்ம 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம ஏன் அவங்களுக்காக அடிச்சுக்கணும்? அவங்களுக்காகனு இல்ல, கருத்தியலுக்காக அடிச்சுக்கலாம். அதாவது அடிச்சுக்கலாம்னா கருத்தியல பரிமாறிக்கலாம். நீ பண்றது தப்பு, நான் பண்றது தப்புன்னு நீ சொல்லலாம். இதுல இது தப்பு இருக்கு, இது ரைட் இருக்கு, இதுதான் கரெக்ட், இதனால நான் இதை கரெக்ட்னு சொல்றேன் அப்படின்னு. ஆனா அது இல்லாம நீ என்ன தப்பு சொல்லிட்டியா, என்னால இதுக்கப்புறம் உன்கிட்ட பேசி ஜெயிக்க முடியாது, இதா நான் வந்து உன்னை திட்டுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இறங்கக்கூடாது. அப்படி பர்சனலா இறங்கினா அங்கதான் சண்டை வரும். சோ வந்து அரசியல் பேசுங்க, சிஎம் சார் மாதிரியும், எதிர்கட்சி தலைவர் மாதிரியும், முன்னாள் அமைச்சர்கள் மாதிரியும், இந்நாள் அமைச்சர்கள் மாதிரியும் அரசியல் பேசுங்க. பர்சனலா எதுவும் வேண்டாம். ஓகேவா? ஏத்துக்க முடியுதோ இல்லையோ நம்மளை சுத்தி என்ன இருக்கணும், நம்ம என்ன சாப்பிடணும், நம்ம என்ன பண்ணணும், நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்றத தீர்மானிக்கிறதே இந்த அரசியல் தான். உதாரணத்துக்கு நான் ஒரு முட்டை வாங்க போறேன். அக்கா ஒரு 4 முட்டை கொடுங்கக்கா அப்படின்னு சொல்றான். அந்த அக்கா 40 ரூபாடா தம்பி முட்டை அப்படின்னு சொல்றாங்க. நான் கேட்கிறேன், என்னக்கா 40 ரூபாயா அப்படின்னு. பக்கத்துல ஒரு அண்ணன் வேற ஏதோ பொருள் வாங்க வந்து நிக்கிறாரு. அவர் சொல்றாரு, பாத்தியாடா தம்பி, எங்க ஆட்சி இருந்தப்பெல்லாம் அவ்வளவு விலை ஏறினதே இல்லை அப்படின்னு சொல்றாரு. நான் சொல்றேன், அண்ணா விலை ஏறினதுக்கு காரணம் அது கிடையாது, டீசல் பெட்ரோல் எல்லாமே விலை ஏறிடுச்சு. இப்போ இந்த அக்காவுக்கு ஒருத்தர் கொண்டாந்து முட்டை கொடுக்குறவர் வந்து போன வருஷம் 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு இங்க கொண்டாந்து முட்டை கொடுத்துருந்தாருன்னா, இந்த வருஷம் 150 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டாதானே இங்க வந்து சேரவே முடியும். சோ வந்து அதனாலதான் விலையேறுது அப்படின்னு சொல்றேன். அப்படின்னு சொன்னோன்னா அண்ணன் டக்குன்னு என்ன சொல்றாரு, எங்க ஆட்சியில பெட்ரோல் டீசலும் விலையேறல அப்படின்னு சொல்றாரு. அவர்கிட்ட நான் அதுக்கப்புறம் பேசல. என்கிட்ட பாயிண்ட் இருக்கு என்னன்னா, பெட்ரோல் டீசல் எப்படி ஏறுனுச்சு, போர் நடந்துகிட்டு இருக்கு அதனால ஏறுனுச்சுன்னா அப்படின்னு என்னால அவர்கிட்ட சொல்ல முடியும். ஆனா எனக்கு அதுல ஒண்ணும் கிடைக்க போறது இல்லை, யாருகிட்ட பேசியுமே ஒன்னும் கிடைக்க போறது இல்லை. ஆனா இங்க இப்போ என் கூடயே ஒருத்தர் இருக்காரு, கூடயே வருவாரு அப்படின்னா என்டர்டைன்மெண்ட்காகனாச்சும் நான் அதை அவர்கிட்ட பேசிட்டு வருவேன், புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவேன். ஆனா யாரோ ஒருத்தர் அங்கிட்ட அதுக்கப்புறம் போறாரு, நானும் பொருளை வாங்கிட்டேன் சரின்ட்டு அதோட வரப்போறேன், அங்க நின்று அவர்கிட்ட கருத்து பேசுற அளவுக்கு எனக்கு வந்து அதுல உடன்பாடு இல்லை. சோ வந்து அதோட வந்துட்டேன். இப்போ இதுல இருந்து நான் கன்க்ளூஷன் என்ன சொல்ல வரேன்னா, அரசியல் பேசுறது தப்பு கிடையாது, அரசியல்வாதி மாதிரியே பேசுங்க, அததான் சொல்றேன். டிவிகேவுக்கு சப்போர்ட் பண்ணா விஜய் அண்ணா இருங்க, டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணா ஸ்டாலின் உதய அண்ணாவா இருங்க, என்டிகேக்கு சப்போர்ட் பண்ணா சீமான் அண்ணாவா இருங்க. எந்தெந்த கட்சியில இருக்கீங்களோ அந்தந்த கட்சி உங்களுக்குன்னு ஒரு ஐடியல் இருக்குல்ல, உங்க கட்சியில ஒரு தலைவர் இருக்காருல்ல, ஒரு செயலாளர் இருக்காருல்ல, ஒரு பொருளாளர் மட்டும் மீண்டும் பொருளாளர் இருக்கார்ல, அவரை மாதிரி இருங்க. அவங்க எல்லாம் அதிகபட்சம் போய் வெளியில அடிச்சுக்கிட்டதோ இது. இப்ப நீங்க நிறைய இப்போ கூட பாத்துருக்கலாம், அவர் என் மாமா தான், அவர் என் மச்சான் தான், இப்படிதான் அரசியலே இருக்கு. நம்ம தான் தேவையில்லாம கடந்துக்கிட்டு என் தலைவரு உயிரை கொடுப்பண்டா அப்படின்ற மாதிரி இறங்கி தேவையில்லாம நடுத்தரல இருக்கோம். சோ வந்து அரசியல் பேசுங்க, தப்பு இல்ல. அத வந்து நீங்க உங்க அரசியல் தலைவர்கள் மாதிரியே பேசுங்க.
அதுதான் கரெக்டா இருக்கும். ஓகே நண்பர்களே, நன்றி. அடுத்த வீடியோல சந்திக்கிறதுக்கு நம்ம அட்டில இடத்த பிடிச்சி வச்சுக்கோங்க. ஒரு சப்ஸ்கிரைபை போட்டு விடுங்க. தேங்க்யூ.